Taste the Daily. கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் பகுதியில் சாலையோரத்தில் மாடு கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் திமுக கவுன்சிலரின் மகன் மது போதையில் இளைஞரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாய் தந்தையை இழந்த இளைஞர் மாடுகளை வளர்த்து தனது பிழைப்பை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் சாலையோரத்தில் மாடுகளை கட்டக்கூடாது என திமுக கவுன்சிலர் மாரிமுத்து மற்றும் அவரது மகன் உதயசங்கர் மது போதையில் இளைஞரை கடுமையாக தாக்கியுள்ளனர். திமுக கவுன்சிலர் மாரிமுத்து மற்றும் அவரது மகன் உதயசங்கர் ஆகியோர் அப்பகுதியில் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் இரவில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவன் மட்டும் தான் ஆறு மாடு கட்டறாங்க. ஆறு மாடு கட்டறாங்க. யாருமே ஆறு கட்டறாங்க. அது சொல்ல நாங்க ஆறு கட்டறாங்க. நீ காட்டு. நீ காட்டு. அவங்களே சொல்லலாம். அவனுக்கு அப்பா இருக்குதா அம்மா இருக்குதா யார் இருக்காங்க அவனுக்கு? யாரு? அவனுக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல எனக்கு என்ன தெரியும். தொந்தரவு பண்றீங்க. அதிமுக காரங்க ஒரே காரணத்துக்காக அவனை நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லனா மாடு கட்டலாம் பேர் அதிமுக மாடு கட்டாடி திமுக காரங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே திமுக காரங்க அங்க வந்து எங்க இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாம் விட்டு போட்டு நீங்க வந்து அது எங்க ஆறு கட்டறாங்க பேசுறது தெரியாது. இந்த ஊர்ல நீங்க வந்து கவுன்சிலர் நீங்க சரக்காலத்து பேசு பையன் வந்து கேக்குறா எதுக்கு பையன் வந்து அடிக்குது யார் வேணா கேக்குறா பையன் எதுக்கு வந்து அவன் அடிக்குது பையன் கேட்டானே பையன் தண்ணி கேட்டா என் பையனார் பொதுமக்கள் அவனும் ஒருத்தர் தண்ணி எடுத்து கூடாது அப்படியே தண்ணி எடுத்து தண்ணி புல் சரக்கும் பையனுக்கு நீ 10 பேர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புதிதாக கலையரங்க கட்டடங்கள் கட்டுவதற்கான பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். கோவில்பட்டி இனா மணியாச்சி ஊராட்சிகள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கலையரங்க கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து இழுப்பையூனி ஊராட்சிக்குட்பட்ட கூசாலிப்பட்டி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கத்தையும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மரம் முறிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரோக்கிய மாதா தெருவைச் சேர்ந்த கூலி தொழிலாளி குணசேகரன் இருசக்கர வாகனத்தில் ரவுண்ட் ரோடு பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையோரம் இருந்த மரம் முறிந்து அவர் மீது விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை கண்டெடுத்து அகற்றாததே இதுபோன்ற அசம்பாவிதம் ஏற்பட காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 50 ஆண்டு பழமை வாய்ந்த மகா கணபதி கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விண்ணக்குடி கிராமத்தின் மையப்பகுதியில் உள்ள இக்கோயிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 51 அடி உயரத்தில் கோபுரம் எழுப்பி 3 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் கணபதி சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனியில் தலைக்கேறிய போதையில் பட்டாக்கத்தியுடன் சாலையில் செல்பவரை மிரட்டிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். தேனி ஓடைத்தெருவைச் சேர்ந்த கருப்பையா மதுவுக்கு அடிமையான இவர் மதுபோதையில் பட்டாக்கத்தியுடன் சாலையில் சுற்றித் திரிந்தார். மேலும் அந்த வழியாக வந்த பொதுமக்களையும் வாகனங்களில் சென்றவர்களையும் வழிமறித்து ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிலர் அந்த போதை ஆசாமியை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பொது இடங்களில் மதுபோதையில் அடாவடியில் ஈடுபடும் நபர்களை தண்டிக்காமல் காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் ஆதங்கப்பட்டனர்.